நானு எங்க வீட்டுக்காரர் டீச்சர். ஆ பையன் 2 பையன். ஆ என் பையனுக்கு அந்த பொண்ணை பிடிச்சி போயிட்டு, சரி சொந்தக்கார பொண்ணு தான் கொஞ்சம் தூரத்து சொந்தம் வச்சுக்கோங்க, பண்ணியே ஆகணுங்கிறாங்க. நான் ஒன்றுமே சொல்லலை, எந்த டிமாண்டுமே வைக்கல. எவ்வளோ நகை போடுறீங்க, என்ன பணம் பண்ணுறீங்க, என்ன கார் வாங்குறீங்க, அதெல்லாம் எதுவுமே கேட்கல. நானே வீடு கட்டி கொடுத்துட்டேன், நானே கார் வாங்கி கொடுத்துட்டேன் என் மகனுக்கு. நான் இருக்கிறது திருவாரூர், எங்கள் சம்மந்தி இருக்கிறது கோவில்பட்டி. 2 பேரும் ரொம்ப தூரத்துல இருந்து வந்து படுறதுக்கு பதிலாக 2 பேருக்கும் பொதுவான இடத்துல காரைக்குடியில் இந்த கல்யாணத்தை வச்சுக்கலான்னு தான் சார் கேட்குறேன். எங்கள் சம்மந்தி முடியவே முடியாதுன்ட்டாங்க. இந்த காலத்தில் சார் பொண்ணு கிடைக்கிறதே பெரிய விஷயம். நாங்கள் என் பிள்ளைய வந்து 25 வருஷமாக ஒரு பொக்கிஷம் மாதிரி வளர்த்து ஒரு மகாலட்சுமியை நாங்கள் அங்கே கொண்டு போய் விடும்போது எங்களுக்கு எவ்வளவு ஒரு வருத்தம் இருக்கும். அப்போ அவங்க டிமாண்ட் என்ன வச்சாங்க அப்படின்னா, எங்களுக்கு இத்தனை பேருக்கு சாப்பாடு போடணும், மத்தியானம் இத்தனை பேர் வருவாங்க, காலையில் இத்தனை பேர் வருவாங்கன்னு சொல்லி எங்களை வந்து பயங்கர டிமாண்ட் சார். கல்யாணத்துக்கு வந்து சாப்பாடு போடாதான் சொன்னோம். கரெக்டு, நீங்கள் சொல்கிற பாயிண்ட் கரெக்டு. நான் அடுத்த பாயிண்ட் என்ன வரேன்னா, அடுத்து அவங்க சம்பிரதாயப்படி நாங்கள் மத்தியானமே வந்து திருவாரூருக்கு நாங்கள் கூட்டு போகிறோம் அப்படிங்கிறாங்க. இப்போ 12 மணிக்கு. அப்படிங்கும்போது சாப்பாடு அவங்கள நம்பி நான் எவ்வளோ பொங்கி வச்சுருப்பேன். அத்தனை சாப்பாடு அன்னைக்கு வேஸ்ட் சார். 7 மணி நேரம் அங்கேருந்து ட்ராவல் பண்ணி வந்தோம் சார். திருப்பி இங்கேருந்து பொண்ணுக்கு நாங்கள் சம்பிரதாயப்படி அங்கே தானே சார் கூட்டிகிட்டு போயணும். மதியம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு தான் போகிறோன்னு சொன்னால், நீங்கள் அதெல்லாம் முடிச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு சொன்னால் என்ன சார் செய்ய முடியும்? அத்தனை பேர் சாப்பிடாம போகிறாங்க சார், எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். சரி ஓகே. ஆனால் ஒரு விஷயத்தில் உங்கள் 2 பேரும் பாராட்டணும். என்னன்னா உண்மையாலே 2 பேரும் சம்மந்தி வந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு ஷோக்கு வந்து எதிரெல்லாம் உட்கார்றதுக்கு வரதுக்கே பெரிய மனசு வரணும். அந்த வகையில் 2 பேரும் ரொம்ப ஜனநாயகமாக இருக்கீங்க. சந்தோஷம் நீங்கள் வந்ததில். ஓகே, நீங்க பார்த்த டிமாண்ட்லயே ரொம்ப அதிர்ச்சி கொடுத்த டிமாண்ட் என்ன? 6 மாசம் எங்க வீட்ல இருக்கணும் பொண்ணு, 6 மாசம் மாப்பிள்ளை வீட்ல இருக்கணும். கல்யாணம் ஆயிருச்சா? கல்யாணம் ஆகல. இப்ப அது அவங்க லவ் பண்ணிட்டு இருக்காங்க, அது சொல்றாங்க சார். கல்யாணம் ஆன பின்னால உங்க பையன் உங்க வீட்ல 6 மாசம், அங்க 6 மாசம் இருக்கணுமா சார்? ஓகே. ஆமா சார். நான் தனியா சார் ஒரு நிமிஷம் கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்களுக்கு சம்மந்தி ஆக போறவங்க. ஆமா ஆக போறாங்க. ஓகே, சம்மந்தி ஆக போறவங்க வந்திருக்காங்க. நீங்க கவலைப்படுறீங்க. இவ்வளவு இல்லைன்னு சொல்ல வந்தீங்க எல்லாரும், கரெக்டா? இப்போ இவங்களாம் என்ன பண்ணா தெரியுமா, அதெல்லாம் போய் சொல்றாங்க சார், அப்பெல்லாம் நடக்கலன்னு சொல்ல வந்தாங்க. சம்மந்தி இருக்கான்னு எல்லாம் கப்பு சிப்புன்னு அமைதியாயிட்டாங்க. இல்ல சார், இல்ல. சரி ஓகே, 6 மாசம் உங்க வீட்லயும் 6 மாசம் அங்க இருக்கீங்க. எதனால அந்த டிமாண்ட் வச்சீங்க? நான் தனியா இருக்கிறேன் சார், எனக்கு வீட்ல இருக்காரு. அதனால பொண்ணு எல்லாமே எனக்கு பொண்ணு தான், எல்லாமே பொண்ணு தான் கூட இருப்பா, எல்லாமே செய்வா. அதனால கேட்டிருக்கேன் அவங்ககிட்ட. அவங்க உங்க தனியா இருக்கீங்க, உங்க கூட இருக்குன்னு கேட்கல நீங்க? பையனையா கேட்டேனே. அதுவும் கேட்டீங்களா? அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. அது எப்படி சார் ஒத்துப்போம்? இல்ல அதனால தான் 6 மாசம் வந்திருக்கீங்க. ஓகே, அது முழுசா என் கூட வச்சுக்கிறேன்னு சொன்னீங்க, நடக்கல. 6 மாசம் பிரிச்சிட்டீங்க. ஓகே, அதுல என்ன பிரச்சனை? 6 மாசம் அப்ப எங்களுக்கு சார்? இல்லம்மா, உங்களுக்கு 6 மாசம், அவங்களுக்கு 6 மாசம் சரியா தானே இருக்கு? எப்படி சார்? என்னம்மா நடைமுறையில எப்படி சார் ஒத்து வரும்? நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? நாங்க சென்னை தான். அவங்க சென்னை. எந்த ஏரியா? அவங்க போறோம் நான் திருமஷை. ஓகே, அதுவும் பக்கம் தான். 2 பக்கம் தான். இருக்க வேண்டியதானே சார்? ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் அவங்க அங்கேயே போயிட்டாருன்னா அப்புறமா எப்படி சார்? எங்களுக்கு ஃபைனான்ஸ் பத்தி எல்லாம் பேசவே இல்லையா சார்? 6 மாசம் சொல்லுவாங்க, அதுக்கப்புறமா வந்து அங்கேயே இருந்து கூடவே கூட்டி போயிடுவாங்க. அப்புறம் எப்படி கூட்டி போயிடுவோம் நாங்க? சரி, அவங்க சிங்கிள் பேரண்ட் எங்க கூட வந்து இருக்கலாம்ல சார்? ஆமா, அது ஓகே தான். இல்ல எனக்கு அக்காவா இருக்கட்டும் சார். அவங்க சொல்லவே இல்லை, இப்போதான் அந்த வார்த்தை சொல்றாங்க. அவங்க சொல்லவே இல்லை, இப்போதான் சொல்றாங்க அந்த வார்த்தை. சொல்லல சார். ஏன் சொல்லல நீங்க? அது மனசு வரல. ஆனா ஒரு வகையில உங்க சம்பந்தியை பாராட்டணும். மறந்துட்டேன்னு சொல்லல, மனசு வரல எனக்கு. விட்டு கொடுக்க, பையனை விட்டு கொடுக்க மனசு வரல. சரி ஓகே, நீங்க சேர்ந்து வரலாமா? அது ஓகேவா? உண்மையா சொல்றாங்க என்னன்னு தெரியலீங்க சார். உண்மையா சொல்றேன்னு வச்சுக்குவோமே, சேர்ந்து இருக்க நீங்க ரெடியா? அது எப்படி சார் போக முடியும்? அவ்வளவுதான், இதான் பிரச்சனை. அவங்க ஒரு மனசால சொல்லல சார். அது எப்படி? மனசால சொல்லல. மனசார இருக்கணும்னு அவங்க ஏன் மனசார சொல்லனா, இத முதல்ல நீங்க சொல்லி இருந்திருக்கலாம். அப்ப சொல்லாம இப்ப சொல்லும்போது ஸ்டேஜுக்காக சொல்றீங்கன்னு நினைக்கிறாங்க. அவ்வளவுதான், வேற என்ன இருக்கு? சார் நாங்க 2-3 பேர் போய் அங்க இருந்தா பாக்குறவங்க என்னதான் சார் சொல்லுவாங்க? ஓகே, அவங்க வீட்ல 3 பேர் இருக்கீங்க. நீங்க ஒரு ஆள் உங்க அப்பா அகாமடேட் பண்றது ஈஸி. அப்படி எல்லாம் போக முடியாது சார். எப்படி போக முடியும் சொல்லுங்க? ஒரு ஆள் வரத்துக்கு யோசனை பண்ணாங்க, நான் 3 பேர் வரணும். நாளைக்கு கண்டிப்பா அது ஒரு பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை வரும் நினைக்கீங்க? ஏதோ எனக்கும் அவங்களுக்கு சில வார்த்தைங்க வரும், பேசுவாங்க, எதனா சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து நீங்க வரதுல தயக்கம் இருக்கு, வந்து ஏதோ பிரச்சனை வந்துருமோ, மனசா வந்துருமோ அப்படின்னு நினைக்கிறாங்க.